ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்கள். இது எந்த வீடியோவில் வந்த கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ரேஸ் அரிசி வாங்கிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன் எனக்கு ரேஸ் அரிசி இறங்காது, ஆனால் எங்கள் ஊரில் ரேஸ் அரிசி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் இந்த பிரதர் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரி கொடை பிடிப்பான், அதுபோல் தான் நீ நோகாமல் சம்பாதிக்கிறதுனால ரேஸ் அரிசி உனக்கு இறங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பழமொழி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே தப்பு. இதுக்கு உண்மையான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் ஒருத்தங்க ஏழ்மையான நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை அர்ப்பணித்து வாழ்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க, முன்னுக்கு வராங்க. சரியா? அதனால அவங்களுக்கு வாழ்க்கையோட கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். சரியா? அதனால அர்த்த ராத்திரியில் கூட யாராவது அவங்கக்கிட்ட போய் உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அதுதான் இதுக்கு கரெக்டான அர்த்தம். சரியா? அது தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிறதுக்கு உங்கள் அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாதுங்க. நான் மழை பெஞ்சா மட்டும்தான் என்ன செய்வேன், கொடை பிடிப்பேன். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.